ஒரு 1.5 வயசு பையனை அவங்க அம்மாவை கூட சேர்ந்து கொலை பண்ண விஷயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு விஷயம் தான் கேரளால நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகிலாங்கிற ஒரு பொண்ணு 1.5 வயசு பையனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 வருஷத்துல இறந்துடுறாரு. கணவன் இறந்த பிறகு அஷ்கர் அப்படிங்கிற ஒருத்தரை கூட இவங்க அஃபேர் வச்சுக்கிறாங்க. இந்த அஷ்கருங்கிறவங்க யாருன்னா, இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இவரோட மனைவியை இவங்க குடும்பமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தினால அந்த மனைவி இவங்க வீட்டை விட்டு ஆல்ரெடி வெளியே போனவங்க. ஸோ அப்படி இருந்த இவரு தான் இப்போ இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்க நிலைமையில தான் இந்த அகிலாவும் இந்த அஷ்கரும் இந்த 2 வயசு குழந்தையும் ஒன்னா இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க இந்த நிலைமையில தான் இந்த 2 வயசு பையனுக்கு அடிக்கடி உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதனால இந்த அகிலாங்கிறவங்கள பொண்ணோட அம்மா, அதாவது இந்த குழந்தையோட அம்மாச்சி வீட்டுக்கு இந்த பையனை கூட்டிட்டு போயிருவாங்களா அடிக்கடி. இவங்க கூட இருக்க வேணாம்னு நினைச்சிட்டு இவங்க பொண்ணோட அம்மா வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ இதே மாதிரி நடந்துட்டு இருக்கப்பதான் இந்த பையனுக்கு திடீர்னு 2 கையுமே உடஞ்சிருது. ஸோ அந்த அம்மாச்சிக்கா ஒரே சந்தேகம், இப்பதானே இந்த பையனை விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துல எப்படி இந்த பையனுக்கு 2 கையுமே உடஞ்சிச்சுன்னு. அதுக்கு இந்த அகிலாங்கிற பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பையன் சைக்கிள் விளையாண்டுட்டு இருக்கப்ப கீழே விழுந்துட்டான், அதனால 2 கையுமே உடஞ்சிருக்குன்னு காரணமா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அம்மாச்சிக்கு கண்டிப்பா இது சைக்கிள்ல விழுந்தது கிடையாதுன்ட்டு உடனடியா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவங்க என் பேரனா என்னமோ பண்றாங்கன்னு. ஸோ அந்த நேரத்துல போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஸோ அந்த காரணத்தினால மறுபடியும் குழந்தை அந்த அகிலாங்கிற பொண்ணுகிட்டே வந்து சேருது. ஸோ இந்த நிலைமையில ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது இந்த குழந்தைய என்னமோ பண்றாங்க. அப்படிங்கறனால இந்த பொண்ணோட அம்மாச்சி இந்த குழந்தைய என்கிட்டே கொடுத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இறந்தாரு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், அவங்க வீட்டு சைடு வந்து இந்த குழந்தைய எங்கள்கிட்டே கொடுத்துருங்க, நாங்களே வளர்க்குறோம்னு சொன்னப்ப இந்த அகிலாங்கிற பெண் வந்து தர மறுத்துறாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருந்த நேரத்துல தான் கடைசி 2 நாளைக்கு முன்னாடி இந்த குழந்தை இறந்துடுதுங்க. ஸோ எப்படின்னா, இந்த அகிலாங்கிற பொண்ணு வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க. இவங்க 3 பேர் தானே இருக்காங்க, இந்த அகிலா, இந்த அஷ்கர், இந்த குழந்தைன்ட்டு. அதனால இந்த அகிலா வரனால இந்த அஷ்கர் தான் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருந்த கொஞ்ச நேரத்திலே குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. ஏன்னா இந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ இவர்கிட்ட கேட்கறாங்க, அது எப்படிங்க ஒரு குழந்தை தானாவே மயக்கம் போட்டு விழுன்னு சொல்றப்ப இந்த குழந்தை சாப்பிட்டதுல என்னமோ இருந்திருக்கும், அதனால இந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரணமா சொல்றப்ப இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வருது இவரு தான் இந்த குழந்தைய கொண்டிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட உடம்புல எக்கச்சக்கமான காயங்களும் இருந்திருக்கா, அதுவும் இவர் அடிச்சதுனால மட்டும். ஸோ இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வந்திருக்கு இதுல அந்த அகிலாங்கிற பொண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்குன்னு. ஏன்னா இவர் துன்புறுத்துறது அந்த அகிலாங்கிற பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதாவது அந்த குழந்தையோட அம்மாக்கும். ஸோ எங்க இந்த குழந்தை இருந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிற பிரச்சனை வருமோங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த குழந்தைய கொலை பண்ண நிறைய தாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. உலகத்துல நிறைய பேர் குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கப்ப இருக்கிற குழந்தைய அடிச்சு சாகடிக்க பார்த்த இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இவங்க போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பெத்த குழந்தைய கொல்றதுக்கு எப்படிங்க மனசு வரும்?